அப்புறம் ஞான விடுதலை நிறைய படிக்கிறது. அது மேக்சிமம் அனுபவங்கள் நம்ம தியானம் பண்றதுனாலயோ இல்லை ஆன்மீக பயிற்சிகள் பண்றதுனாலயோ ஏற்பட்ட அனுபவத்துக்கும் இந்த இலக்கணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எனக்கு சொல்லிடுது. அந்த ஆதி காலத்துல எப்படிப்பட்ட மகாணர்கள் எல்லாமே இன்றைக்கும் பண்ணது எல்லாமே இந்த ஏமம் சொல்லிட்டு தியானம் சமாதி எல்லாம் அவங்க போயிட்டாங்க. அப்ப அவங்கதான் எனக்கு நம்ம அடையலாம். இப்ப இந்த மனசுல அகம்பொருள் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் எழுதி சொல்றேன். இது புரிஞ்சுட்டாலே அது போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் யோகாவில சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப நாம அனுபவங்கள் எல்லாமே புறக்கணிச்சுட்டோம்னு சொன்னா அது அப்ப உண்மையான ஞானம்ங்கிறது அங்கதான் வரும். இப்ப நீங்க பார்க்க போனாங்கன்னா சரணாகதியும் ஞானமும் ஒன்னா தான் இருக்கு. இப்ப சரணாகதியில இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களா? மற்றவங்க சொல்றாங்க, யோகிகள் சொல்லுவாங்க. சரணாகதியில் உள்ளவங்க யாருமே அந்த அனுபவம் இந்த அனுபவம்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ இது அது ஒரு வேற ரூட். அதனால அவங்க நம்ம என்னங்கன்னா சிலவங்களாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரியவங்களா இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. சிலமா அவங்க ஞானம் அடையாம கூட இருந்திருக்கலாம். அதனால நம்ம அந்த ஞானிங்கிற கேடர்ல அவங்க நம்மளோட யோகிகள்ங்கிற கேடர்ல நீங்க எடுத்துக்கலாம். அவங்க சில அனுபவங்களை எடுத்துருக்கிறாங்க, பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை நம்ம அவங்க ஸ்டேட்ல இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்ப ஞானிங்கிறவங்க என்னன்னு இருக்குன்னா அவங்க கிட்ட தன்னை இழந்த நலம்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சரணாகதிங்கிறது நான்கிலே ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி தன்னையே இழந்த நலம்னு தான் சொல்றது. அதாவது இந்த நான்கிற ஐடென்டிட்டியே போயிருதுங்கிற மாதிரி தான். ஒரு நபரே கிடையாது, ஒரு நிலையே கிடையாதுங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கும்போது இங்க அதுக்காக நிலைகளே இல்லைன்னு இல்லை, நிலைகள் வரும். எல்லா நிலையும் ஒண்ணுதான், உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டே ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு சொல்லி ஒரு சென்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்காதுங்கிறது. எல்லாமே வரும், டெம்பரரியா வந்துட்டு டெம்பரரியா போற மாதிரி இருக்கு. அது ஒளிகளுக்கும் யோகிகள் அவ்வளோ பிரயத்தனம் பண்ணாங்க. பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு பெரிய லெவல்ல பேசிட்டுருக்காங்க. அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரியாம இறந்துருக்கும். அப்படியே அதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டு இப்ப அதுல அந்த மாதிரி போறவங்க அப்புறம் ஆரம்ப காலத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமானது யாரும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டும் பொழுது அது சம்பந்தமான ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தோன்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா நிறைய அந்த இடத்துக்கு அதை நோக்கி போறவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ஆகிறவங்களான்னு பார்த்தாங்கன்னா நிறைய பேராகவும் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால அது ஒரு ஆபத்தான ஒரு வழியும் கூடாது. அதனால அதெல்லாம் ஒரு நேச்சுரல் இதுல வராது. அதெல்லாம் ஒரு அப்நார்மலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். குடும்பத்துக்கு இந்த பூனை ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல கடைசியில புரிந்து கொள்ள பூனை ஏற்றுக்கொள்ள அடையறதுக்கே எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். இதுதான் நீங்க எல்லாத்துலயும் கடைசியா அகம் புறமே பிரிக்கிறோம் பாத்தீங்களா? அகங்கிறது பொறுத்தளவு அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு ஒண்ணுமே வேண்டாங்கிறதும். அதுல எது வேணாலும் உயர்ந்தது வேண்டாம், தாழ்ந்தது வேணாம், எப்படி இருந்தாலும் நேச்சுரலா இருந்து போட்டுன்னு விட்டுட்டோம்னா புறம்ங்கிறது நேச்சுரல், அது இருக்குது. அது புறம்ங்கிறது ரியல் வேர்ல்டு. அந்த ரியல் வேர்ல்டுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதுக்கு நீங்க உங்க அகத்தை கூட பயன்படுத்திக்கிடுங்க, அனுபவங்களை பயன்படுத்திடுங்க, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. புற உலகம் தான் உண்மையான உலகம். அதான் நீங்க அதுக்கு நீங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்க. அகத்துல உள்ளதை நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருங்கிறது தான். அங்க அனுபவம் உயர்ந்தா இருந்தா இருந்து போட்டோன்னு விட்டுங்க, நமக்கு வேண்டியதில்லை. இருந்தா இருந்து போட்டோம், யார் யாருக்கு வேணுமோ வச்சு போட்டோன்னு விட்டுற வேண்டியதுதான். இப்ப இதுல இறைசக்தி நீங்க ஆன்மீகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறைசக்தியும் எதுக்குமே கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆன்மீகத்தை நூல்களை பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாமே முக்கிய அடைகிறதுக்கு தான் வழிகாட்டுவாங்க. இறைவனே வந்தாலும் முக்கிய அடைகிறதுக்கு தான் வழிகாட்டுவாங்க. அப்ப முக்கியங்கிறது இறைவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதனால இறைவனுங்கிறதுலாம் கூட ஒரு வழிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். முக்கியங்கிறதுதான் உங்களோட ரிலேட்டடா இருக்கு. உங்களோட நம்மளோட ரிலேட்டடா இருக்கிறது முக்கிய மட்டும்தான். முக்கிய தான் லிபரேஷன்ங்கிறது, ஞானம் லிபரேஷன்ங்கிறது நம்முடைய நேரம். அதுக்கு மற்ற எது எதெல்லாம் உதவியா இருக்கு அதை வச்சுக்கிடலாம். உதவி இல்லைன்னா அதை கூட விட்டுடலாம். அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு தேவை. ஆரம்ப காலத்துக்கு நம்ம ஒரு வழிநடத்துறதுக்கு தேவைப்படும். ஏன்னா இல்லைங்கன்னா வேற அனுபவங்கள் உலகியல் ரீதியான அனுபவங்கள்லே இருந்தோம்னு சொன்னா அது நம்மள பிரச்சனைக்குரியதா இருக்கும். ஆன்மீகம் போது நம்ம உலகியல் கொஞ்சம் அதை ரெண்டாம் வருஷமா கருதுறதுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் யோகாவோட சேர்ந்து
யோகாவில் வந்து சில டெக்னிக்குகள் நிறைய வருது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அது ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கிறோம், ஒரு ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கிறோம். சமம் கிடையாது, அது யோகாவோட ஆமா. இப்ப இங்க வந்து நீங்க கடவுளா இருந்தாலும் சரி இருந்து போட்டு வேண்டியதான். எல்லாரும் நம்ம கடந்து போனது அதை ஏழனாலும் இருந்து வேண்டியதான். எல்லாருக்கும் நம்ம அலோவ் பண்ணிடுறோம். யாரையுமே நம்ம கமெண்ட் பண்ணல, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த கமாண்டும் யாருமே கொடுக்கல. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்கிற மாதிரி. ஆமா, அதாவது இருக்குன்னா அது யோகாவில்தான் அந்த மாதிரி. யோகான்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரோலை கொடுக்க வேண்டியதுதான். யார் யாருக்கு என்ன ரோலோ அந்த ரோலை கொடுக்க வேண்டியதுதான். இங்கே யாருக்கும் நமக்கே ரோல் கிடையாது. நமக்கே ரோலை கொடுத்து போட்டுருவோம். சரியா, மற்றவங்களுக்கு ஏன் நம்ம ரோல் கொடுக்க போறோம்? உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லிங்கன்னா நம்ம இந்த லிபரேஷனுக்கு தான் எல்லாமே கொடுக்கறது. லிபரேஷனுக்கு ஆறதுக்கு நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லிபரேஷன் ஏற்படுதோ அதை மெயின் சொல்றது. அந்த காலத்துல ஆன்மாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆன்மாவதான் மெய்ப்பொருள், ஆன்மாவை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க லிபரேஷனுக்கு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற நோக்கமே வந்து லிபரேஷனுக்கு வர்றது தான். அப்ப அதை வந்து எதோ ஒண்ணு சொல்லி நமக்கு லிபரேஷனுக்கு வரணுங்கிறதான் மெயின். அது ஆனா லிபரேஷனுக்கு வர அளவுக்கு நல்ல மெயினே உணர்றேன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிங்கன்னா ஒரு காலம் உணர முடியாது. மொத்தத்துல வந்து ஏதோ பட்சத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்சு பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. கடைசியில நம்ம லிபரேஷனுக்கு வந்துடணும். மெயினே உணர்றதுல போய் அங்க போயிட்டாங்கன்னா லிபரேஷன் விட்டுருவோம். லிபரேஷனுக்கு பயன்படுறதாக நீங்க எதோ ஒண்ணா வச்சுக்கிறேன். ஆமா, அதுதான் சொல்ல போனாங்கன்னா நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். நாம என்னன்னு இருக்குன்னா இது ஏதோ அடைய வேண்டிய ஒரு நிலைங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கிட்டோம். உண்மையிலே நம்மளுடைய இயற்கையான நிலை அதுதான். அந்த இயற்கையான நிலைக்கு இப்போ எப்படி நம்ம திரும்ப வரோம்? இதை நம்ம உலகியல்ங்கும் போது பல இதோட நம்ம இருக்கிறோம். நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எல்லாரும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவான்னு சொல்ல முடியாது. உங்க பொறுத்தல தவறு கிடையாது. நம்ம நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தவறா இருந்ததுன்னு சொன்னா அதை நீங்க அந்த தவறை செய்யாம கூட இருக்கலாம். சூழ்நிலைக்கு தவறா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில இதுல நீங்க கடந்து இல்லைன்னு சொன்னா சூழ்நிலையில் உள்ளவங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாம் உங்க குற்றவாளியை பார்த்தாங்கன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தானே கிரியேட் ஆகும். அதனால அது வேணா நீங்க சூழ்நிலைக்கு என்ன மாதிரி அதை நீங்க பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கே தேவையில்லை. உங்களோட புக்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கேன்.